ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிக சார்பில் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஆலோசனை செய்வதற்கான தேமுதிகவின் உயர்மட்ட குழு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமையன்று அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் நடந்தது. இக்கூட்டத்தில் தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏக்கள் 7 பேரை தவிர்த்து மீதமுள்ள 22 எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் தேமுதிக சார்பில் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று தலைமையிடம் வலியுறுத்தியதாக கூறினர். இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று தலைவரிடத்தில் தெரிவித்திருக்கிறேன். தலைவர் அவர்கள் என்ன முடிவெடுத்து அறிவிக்கிறாரோ அந்த முடிவுக்கு நான் கட்டுப்பட்டு செயல்படுவோம். நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தனது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட கழக செயலாளர்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். தலைவர் அவர்களிடத்திலே வலியுறுத்தியிருக்கிறோம். இறுதி முடிவு தலைவர் கையில் இருக்கிறது. வேட்பாளர் யார் என்ன என்ற விவரத்தை தலைவர் அவர்கள் வெளியிடுவார்கள். ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிக போட்டியிட்டால் காங்கிரஸ் ஆதரவளிக்கும் என்று தேமுதிக கட்சி வட்டாரத்தில் பேசப்பட்டது. இதுகுறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகனிடம் கருத்து கேட்டபோது இதுகுறித்து மேலிடம் எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்றார். அதிமுக சார்பில் 5 பேர், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் டி. ராஜா என மொத்தம் 7 பேர் களத்தில் உள்ளதால் ஓட்டுப்பதிவு உறுதியாகி உள்ளது. இந்நிலையில் தேமுதிக சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் கடும் போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.